அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த ஈரானை தொட்ட நீ கெட்ட என்ற தோரணையில் சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், ஐடி கட்டமைப்பு, கடல் நீரை குடிநீராக்கும் தொழிற்சாலை தாக்குவோம் என பகிரங்கமாக எச்சரித்த ஈரான் ராணுவம். மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து மங்காவில் குண்டு போட்டதாக சன் டிவியில் வெளியான பரபரப்பு வீடியோவின் முக்கிய தகவலின் பின்னணி, அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு முக்கிய தகவல், எம்பசியால் வழங்கப்படும் முக்கிய அப்ரூவல் கட்டாயம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 ட்ரோன்கள் ஈரான் ராணுவத்தால் குவைத் மீது ஏவப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 4 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டன. 3 ட்ரோன்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவன பகுதியில் விழுந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரத்தில் ஈரான் முழுவதுமாக ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை திறக்க வேண்டும், இல்லையென்றால் ஈரானில் உள்ள எண்ணெய் கிணறு, எரிவாயு நிலை அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதற்கு ஈரான் தரப்பு பாத்தீங்கன்னா தற்போது பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது ஈரானின் பவர் பிளான்ட் தாக்கப்பட்டால் ஈரான் பதிலுக்கு சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஓமான், அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், ஐடி கட்டமைப்புகள், கடல்நீரை சுத்தமாக்கும் ஆலைகள் குறிவைத்து தாக்குவோம் என ஈரான் தரப்பு எச்சரித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரம் டைம் கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா 36 மணி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் 12 மணி நேரம் தான் பாக்கி உள்ளது. இந்த அமெரிக்காரன் லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டா ஜிசிசி நாடுகள் தான் அதன் விளைவை சந்திக்க நேரிடும். ஈரான் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்வா சாவா என்ற கட்டத்துல இருக்கு. ஏகப்பட்ட லாஸ் ஈரானுக்கு. முக்கிய தலைவரின் உயிரிழப்புகள், இந்த சண்டையால் பொருளாதார பிரச்சனைன்னு பல பிரச்சனை ஈரான்ல இருக்கு. அதனால இனி ஈரானுக்கு இழப்பதற்கு ஒண்ணும் கிடையாது. அதனால வாங்கடா ஒரு கை பாப்பன்னு தில்லா நிக்குது ஈரான். இந்த 79 வயதான டொனால்ட் ட்ரம்பால் உலகமே அமைதி இல்லாம இருக்குங்க. ஸ்ரீலங்கால இப்பவே பாத்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடுச்சு. எரிபொருளின் விலை 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்பதான் அந்த நாடு பொருளாதார பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மீண்டும் பொருளாதார பிரச்சனை ஸ்ரீலங்கால வந்து விடுமோன்னு மக்கள் கவலையில் உள்ளார்கள். ஸ்ரீலங்கா அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். எலெக்ஷன் டைம் என்றதால அப்படியே போயிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகுதான் பெரிய சம்பவம் இருக்கு போல. அரபு நாடுகள்ல சண்டைன்னு ஊருக்கு போய் ஏதாவது செஞ்சு பொழைச்சுன்னு நினைச்சா ஊரோட நிலைமை இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கிறதால என்ன செய்வது என்று தெரியாமல் பல வெளிநாட்டவர்கள் குழப்பத்தில் உள்ளார்கள். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், சோசியல் மீடியாவில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அதிகமாக வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வந்தது. அதாவது இந்த வீடியோவை சன் டிவி வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒரு பெண்மணி குவைத் மங்காஃபில் குண்டு போட்டதாகவும் அங்கே எல்லோரும் பதற்றமாக இருக்காங்கன்னு அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமாக நாம விசாரிக்கும் போது உண்மை தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்காஃபில் நமக்கு நல்லா தெரியும் எந்தவித குண்டும் விழவில்லை. ட்ரோன் அட்டாக் மட்டும்தான் இந்த மினா அப்துல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடந்தது. அது தவிர குவைத்தின் மங்காஃப் ஏரியாவில் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல. ஈரான் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், ஏர்போர்ட், ஆயில் ரெஃபைனரி இது போன்ற இடங்களை குறிவைத்து தான் தாக்கிட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்கள் வாழும் இடங்களில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குவைத் ராணுவம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முழு பாதுகாப்பை முழுமையாக அளித்து வருகிறது. அதனால குவைத் ராணுவத்திற்கு ஒரு ராயல் சொல்லிட்டுங்க. அதுபோல பலருக்கு ஒரு டவுட் வரலாம், குவைத் ஏர்போர்ட் க்ளோஸ்ல இருக்கும் போது இந்த பெண்மணி மட்டும் எப்படி குவைத்துல இருந்து ஃபிளைட்ல வந்ததா சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி குவைத்தில் பாத்தீங்கன்னா தினந்தோறும் இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்து மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள், இப்படி இல்லீகலாக ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர் குவைத்தில் இருக்காங்க. இவங்களை பிடிச்சி தான் குவைத்துடைய உள்துறையமைச்சகம் நாடு கடத்தி வருகிறது. அப்படிதான் இந்த பெண்மணி குவைத்திலிருந்து ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து இந்தியா வந்திருக்காங்க. இது போன்ற இல்லீகலாக குவைத்தில் வசித்து வந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் குவைத் ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு வந்து அங்கிருந்து ட்ரெயின் பஸ் மூலமா அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா குவைத் ஏர்போர்ட்ல இருந்து ஒன்லி கார்கோ பிளைட், மரணித்தரின் உடலை எடுத்து செல்லும் விமான சேவை மற்றும் இல்லீகலாக பிடிபட்டவர் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட்ல இருந்து நாடு திரும்பி உள்ளார்கள். மற்றபடி இப்ப குவைத் ஏர்போர்ட் இன்னும் க்ளோஸ்ல தாங்க இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அர்ஜென்டா ஊருக்கு போறவங்க மட்டும்தான் குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வழியாக மட்டும்தான் இந்தியா இலங்கைக்கு செல்கிறார்கள். எமர்ஜென்சியாக இந்தியா இலங்கை செல்ல விரும்புபவர்கள் மற்றும் ரிட்டர்ன் குவைத் வர விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளலாம். ஒர்க் விசால உள்ளவங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் ஒரிஜினல் சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி மற்றும் எக்ஸிட் பெர்மிட் பயன்படுத்தி செல்லலாம். விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, அப்புறம் பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போறவங்க எம்பசியால் வழங்கப்படும் டிரான்சிட் சவுதி விசாவை பயன்படுத்தி இந்தியா இலங்கைக்கு செல்லலாம். மற்றபடி புது விசாவில் உள்ளவர்களுக்கு அப்டேட் இன்னும் வெளியாகவில்லை. அதனால புது விசாவில் குவைத் நுழைபவர்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சபர் ஷோய. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 303 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாய் உள்ளது. இப்ப நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 967 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 820 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.